வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்தியாவில் நிறைய மாறிடுச்சு. முதல்ல நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். இப்போ வந்து 2 பெற்றோர்களும் கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லா குடும்பத்துலேயுமே வந்துருச்சு. அதனால வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன சவால்கள் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ பெற்றோர்கள் 2 பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு சேலஞ்ச் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது இன்னைக்கு பார்க்கலாம். ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வந்து பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் எப்பவுமே வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேரண்டி கிடையாது. 2 பேருமே வெளியே போயிடலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு சில சமயம் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கலாம். நீங்க ஆஸ் அ பேரண்ட் வந்து ஒரு டே கேர் சென்டரோ இல்லை ஒரு டியூஷன் சென்டரோ அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் குழந்தை அந்த சென்டருக்கு போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குழந்தை வளர்ப்புல என்ன சவால்கள் வருது? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட டைம் கம்மி ஆயிடுச்சு. நம்மளால டைம் சைல்டோட ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா மற்றபடி ஒரு பேரண்ட் வீட்லயே இருந்திருந்தா குழந்தைங்க ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ வீட்டுக்கு வரும்போது அவங்க சூடா சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க கிட்ட பேசுறது, இல்லை அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு 6 o'clock இல்லைன்னா 7 o'clock ஆயிடுது. குழந்தையோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 2 பேரும் ஒர்க்கிங்கா இருக்கும்போது ஆஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஒர்க் வந்து உங்களுக்குள்ள பேலன்ஸ் பண்ண போறீங்க. அந்த ரோல்ஸை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஒருத்தர் வந்து டியூஷன்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடணும், இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பிடிஏ மீட்டிங்க்கு போகணும் அப்படின்ற ஒரு சில ரோல்ஸ் வந்து பெற்றோர்களா நீங்க செட் பண்ணிட்டு அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரே பேரண்ட் வந்து இந்த ஃபுல் லோடு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நிறைய ஃபேமிலிஸ்ல நடக்குது. ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப அதிகமா ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட், ஒரு பேரண்ட் வந்து ஒர்க் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறதும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுவே ரொம்ப காரணமா இருக்கு. ஒர்க் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல ஒரே ஒரு பகுதி, குடும்பம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு பகுதி. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகல அப்படின்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையோ இல்லை ஒரு எஃபெக்டிவான வாழ்க்கையோ நம்மளால வந்து லீட் பண்ண முடியாது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரோமோ அது வந்து அவ்வளவு நல்லது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா நம்மளோட குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்மளோட குழந்தை வளர்ப்பு அதுல தான் தெரியும். இல்லைன்னா நீங்க இந்த ஒர்க்கும் லைஃபும் பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா உறவுகள்லயும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒர்க்லயும் நம்ம ரொம்ப எஃபெக்டிவா இருக்க மாட்டோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்து ஃபெட்டிக், டயர்ட்னஸ், மென்டலா வந்து நம்ம எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவோம். மென்டலா ஒரு எக்ஸாஸ்டடா இருக்கக்கூடிய பர்சன் நல்ல பேரண்டிங் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆஸ் அ பேரண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து குழந்தைய கவனிக்கவே இல்லை, சண்டே மட்டும் திடீர்னு வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நிறைய காசு செலவழிக்கிறது வந்து பேரண்டிங் அப்படின்றது பிலீவ் பண்ணாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பொருள் அவங்களுக்கு தேவையில்லை, நம்மளோட டைம் தேவை. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes நீங்க எவ்வளோ டயர்டா இருந்தாலும் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஹேபிட் ஆக்குங்க. ஏன்னா அந்த 20 minutes இருந்தாலும் அது வந்து ஹை குவாலிட்டி டைமா இருக்கணும். குழந்தை வந்து அந்த டைம்ல வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிற டைமா இருக்கணும் அந்த குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைம்ல ஸ்டடீஸ் எடுக்காதீங்க. இது படிச்சியா, இது செஞ்சியா, மிஸ் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எடுக்காதீங்க. அதே சமயத்துல அந்த டைம்ல பனிஷ் பண்றது, குழந்தைய வந்து குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த டைம்ல நீங்களும் குழந்தையும் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கா இருக்கணும். இது வந்து நீங்க வெளியே ஒரு வாக் மாதிரி கூட்டி போய் பேசுறதா இருக்கலாம். உங்களுக்குமே அது எக்ஸசைஸ் நீட்ஸ் மீட் பண்ணும், குழந்தைக்குமே அது ரொம்ப என்ஜாயபிளா டைம் இருக்கும். இன்னொரு முக்கியமான இது, அந்த டைம்ல குழந்தையோட வந்து கார்ட்ஸ் விளையாடுறது, ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் போதுமா? கண்டிப்பா போதும். ஏன்னா அந்த 20 minutesல உங்க குழந்தை தான் இருக்கிறதுலே முக்கியமான பர்சன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கனாலே போதும். பொருள் அளவுலயோ நீங்க அது காசு செலவழிச்சோ செய்யக்கூடாது. உங்க டைம் மூலமாவும் உங்களோட ஃபுல் அன்டிவைடட் அட்டென்ஷன், உங்களோட ஃபுல் கவனம் உங்க குழந்தை மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. மூணாவது விஷயம், கம்பல்சரி ஒரு மீல், எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு டின்னர் வந்து கம்பல்சரி எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த டைம்ல யாரும் போன் எடுக்க மாட்டீங்க, டிவி பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு கேட்ஜெட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. உறவு வளர்த்துறதுக்காக அந்த ஒரு மீல் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் விளக்கி வைக்கிறதெல்லாம் கூட ஒரு ஃபேமிலியா நீங்க செய்யும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் புரியும். அதே சமயத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்ம ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு செட் ஆகும்.
ஆகும். அதே சமயத்துல ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கும்போது ரெண்டு பேருமே பேலன்ஸ்டா இருக்கணும் டிசிப்ளின் விஷயத்துல. ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டாவும் ஒருத்தர் ஃப்ரீயாவும் இருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்ல டிசிப்ளின் எந்த ஃபேமிலியிலுமே ஒர்க் ஆகாது. கண்டிப்பா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்ல அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டு பேருமே தப்புனா தப்பு, நல்லதுன்னா நல்லதுங்கிற ரூல்ஸ் நீங்க செட் பண்ணி அந்த அமைப்புக்குள்ள ஒர்க் பண்றது ரொம்ப அவசியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குற்ற உணர்வுங்கிறது குழந்தை வந்து நல்லா வளர்த்தி விடும். நிறைய சில்ட்ரன் பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னா, அவங்க அம்மா வந்து நேற்று பாயசம் வச்சு கொடுத்தாங்க, நீ தான் எப்பவுமே வேலையிலேயே இருக்கமா, நீ தான் எதுவுமே செய்யறது இல்லைன்னு சொல்லி குழந்தை இந்த மாதிரி டயலாக் எல்லாம் விட்டு உங்களை வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணி பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அதுக்கு விழுந்துடாதீங்க. நீங்க வந்து உங்களால செய்ய முடிஞ்சதை பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டிக்கு செஞ்சுட்டு அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குற்ற உணர்வு வளர்த்துறது ஹேபிட் ஆகாது. குழந்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது அடுத்த நாள் அம்மா நம்மளுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வராங்க, இல்ல நம்மளுக்கு வந்து அம்மா வந்து இது செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட தேவைகளை மீட் பண்றதுக்கு உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண கத்துக்கிறாங்க. மேனிப்புலேஷன் அலோவ் பண்ணாதீங்க. நேச்சுரலாவே குழந்தை வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, ஓ உனக்கு பாயசம் வேணுமா கண்ணு, சரி இந்த சண்டே நம்ம செய்யலாம் அப்படின்றது அந்த குழந்தை சொன்ன மெசேஜ்ல இருக்கக்கூடியதை எடுத்துக்குங்க. அதை உங்களால ஆஸ் அ பிராக்டிக்கலா பேரண்டா எப்ப ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்போ கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நீங்க சண்டே செய்ய முடியும்னா சண்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது செஞ்சு கொடுக்குறேன் கண்ணான்னு சொல்லி அதுக்குன்னு நீங்க டைம் ஒதுக்கி செஞ்சு கொடுங்க. ஸோ சைல்ட் மஸ்ட் நோ, குழந்தைக்கு எப்பவுமே தெரியணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீப் ப்ராமிசஸ், நீங்க வந்து கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. இல்லைன்னா குழந்தைங்க வந்து என்ன பிடிச்சுப்பாங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா நிறைய சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. இது எப்ப பிரச்சனை ஆகும்னா டீனேஜ் வரும்போது, நீ இப்படிதான்மா சொல்லுவ, நீ இப்படிதான்ப்பா சொல்லுவ, ஆனா நீ ஒன்னும் செய்ய மாட்ட, நீ எல்லாம் சும்மா பேசுற அளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து அந்த ரிபெல்லியன், அந்த சண்டை வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் பேரண்ட்ஸா நீங்க ரெண்டு பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே ரோல்ஸ் செட் பண்ணிட்டு அந்த அமைப்பை வந்து கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட், சைல்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான டிசிப்ளின், குவாலிட்டி டைம் கொடுங்க. ஒன் மீல் கம்பல்சரி ஒன்னா ஒர்க் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்பவுமே கீப் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்க ஒரு பிஸி பேரண்டா இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஹெல்த்தி பேரண்டிங் உங்களால கொண்டு வர முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நேயர்களே.